ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 21/7 ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து ஜூலை 27ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் கூடக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் நல்லா இருக்கு. 11, 12 அப்படியே உங்கள் ராசியில் ஒரு நாள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும். பொதுவாக சந்திரன் 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடியது நல்ல அமைப்பு தான். அமாவாசையை நோக்கி சந்திரன் நெருங்கி கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு 11ஆம் இடத்துல அவர் வலுவாக குரு சுக்கிர தொடர்புகள் அமர்றாரு. ஆகவே எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. கோபம்தான் கொஞ்சம் அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். கோபத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டு ராசி பலன்றதே என்ன நடக்கும் அதில் கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுக்கறது மாதிரியான தானே. அப்போ டக்குன்னு கோபம் வரும்னா நமக்கு மனசுக்கு பிடிக்காம ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும்போது கோபம் வரும். அந்த விஷயத்தில் மட்டும் மனமடக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் அல்லது எந்த தொழில் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தாலும் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களும் வியாபாரம், தொழில், வேலை அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். சிலருக்கு மட்டும் இடமாறுதல், டிரான்ஸ்ஃபர், தூர இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பட்டம், பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பிஹெச்டி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், ரொம்ப நாளாக அது பெண்டிங் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள்லேயே முடிஞ்சிருங்க. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதாவது டிராவல் இருக்கலாம். சிலருக்கு மனைவியால், சிலருக்கு கணவனால், சிலருக்கு காதலன், காதலி போன்ற உறவுகளால் செலவுகள், விரும்பத்தக்க செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா. கையில் பைசா இல்லை, இருந்தாலும் அதை வாங்கி கொடுக்கணும் தான். ஆனால் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தோம், பரவாயில்ல, கஷ்டத்தோடு இன்னொரு கஷ்டம் என்கின்ற மாதிரியான விரும்பத்தக்க செலவுகள் சிலருக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். அதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி இல்லை என்பதை 1.5 வருஷத்துக்கு கோச்சார வேதை இருக்கிறதுனால சொல்லிக்கிட்டு வர்றேன். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு. சந்திராசிரமம் எப்போ முடியுது? போன ஞாயிற்றுக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது. இன்னொரு 3 வாரத்துக்கு சந்திராஷ்டிரம அமைப்புகள் இல்லை. சந்திரன் 9, 10, 11, 12 ஆகிய 4 இடங்களில் இந்த வாரம் முழுக்க இருக்கிறார். 9ஆம் இடத்தை விட அவருக்கு 10, 11ஆம் இடங்கள் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தில் அவர் தேவரையாக இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அதற்கப்புறம் 11ஆம் இடத்திற்கு வரும்போது அமாவாசை போன்ற அமைப்புகளில் ஆடி அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய நிலைமைகளில் வந்துருவார். இருந்தாலும் இது கன்னிராசிக்காரர்களுக்கு யோக வாரம். சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் முடிஞ்சிருச்சு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும். நினைச்ச வேலையை கிடைக்க முடியும். 2ஆம் பாவகம் இப்போது அதீத சுபத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வேலை, அதாவது டார்கெட் மாதிரியான வேலையில் இருந்தவங்க இப்படியே போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், ராத்திரி 9 மணி 10 மணி கூட ஆஃபீஸ்லேயே இருக்க வேண்டியிருக்கு, அல்லது தேவையில்லாத சில விஷயங்களை தலையிட வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான டார்கெட் போன்ற மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து இந்த வாரம் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். ஒரு வாரமாகவே நீங்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை. டக்குன்னு அமாவாசையிலிருந்து வெளியே 12ஆம் இடத்திற்கு வார கடைசியில் சந்திரன் 12ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. சிலருக்கு அண்ணன் அக்கால்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். அண்ணன் அக்காலை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. தாய் தந்தைய மூலமாக நல்லவைகள், உதவிகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்குது. 9ஆம் இடம் பெரிய அளவில் கெட்டு போகலை. ஆக அம்மா அப்பாவின் மூலமாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கிற சுப வாரங்க. கன்னிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக தாங்க அமையுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி 12 நிமிஷத்துலேருந்தே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது. அதாவது 20 ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 12 நிமிஷம்
அதிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை முழுக்க வாரத்தின் முதல் நாளான திங்கக்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை காலையில் 8:15க்கு முடியுது. ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை முழுவதும் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரத்தில் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது காலையில் 8:15க்கு. அதனால வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு அப்படியே சந்திராஷ்டம அமைப்புகள் இருக்கும். முதல் நாள் கொஞ்சம் பரபரன்னு இருப்பீங்க. அதுவும் சந்திராஷ்டமத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு எப்போவுமே உச்சமாக இருந்தாலும் கூட தேய்பிரை அமைப்புள்ள இருக்கும்போது கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பாரு. இப்போ தேய்பிரையில் சனியுடைய பார்வையில் இருக்கிறார். திங்கக்கிழமை முழுக்க குழப்பமான நாளாக இருக்கும். திங்கக்கிழமை பெரிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, எடுக்கவும் விடாது. எது இப்படி பண்ணாலும் அப்படியா, அப்படி பண்ணாலும் இப்படியா, பாம்பா கயிறான்னு பார்க்க முடியாமல் யோசனையாக இருக்குது அப்படின்னுவீங்க இல்லையா. ஆக திங்கட்கிழமை ஒரு நாளை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. பண வாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே காசு கொண்டு போகிறது, இங்கே கொண்டு போகிறது, நகை கொண்டு போகிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது சூட் கேஸை கொண்டு போகிறதுலாம் கவனமாக இருங்க. இரவு பயணங்களில் பொருட்களை மறந்துடாதீங்க. மற்றபடி வேறு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து மீத 6 நாள் கண்டிப்பாக நன்றாகவே இருக்குங்க. ஏன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வந்துடுறாரு. துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஆக வாரத்தின் முதல் நாளாகிய திங்கட்கிழமை மட்டும் பெரியவங்க கிட்ட பேசும்போது முடிவெடுக்கிறது முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இப்போ இன்ஸ்டாகிராமில் இதில் பேசும்போது பாதி பேர் பொம்பளை பேரில் இருக்கிற ஆம்பளைங்க தான்றதை நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு ஓடிபி சொல்கிறது மாதிரியான விஷயங்களில் ஏமாந்துடாமல் எதுக்கும் உஷாராக இருக்க வேண்டிய வாரமாக வாரத்தின் முதல் நாளில் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் நல்லா தாங்க இருக்கும். 10ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது, லாபாதிபதியோடு 10ஆம் அதிபதி சேருவது என்பது இயல்பாகவே தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரம் துலாத்தினர் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாளும் சந்திராஷ்டமம். 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:15 சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிச்சு வியாழக்கிழமை காலையில் 10:59. செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை காலையில் 10:59 வரைக்கும் இருக்கு. ஆக செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் அப்படியே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய அமைப்பு. யாரையும் நம்பி சுவத்துக்கும் காதுகள் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா. சுவத்துக்கு கூட காது இருக்குதுங்க. 1000 கண்ணு 1000 காது என் ஆஃபீஸுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கோல் சொல்கிற வேலைகள்லாம் போய் மாட்டிக்காம செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பாருங்க, சந்திராஷ்டம நாட்களில் குருவோடு சேர்ந்தாலே அவர் பெரிய கவலைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். பணவரவிற்கு தடைகள்லாம் இருக்காது. சந்திராஷ்டமத்தில் அப்படி படபடபடன்னு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஏதோ காசு போடுமா அப்படி போயிடுமான்றது சுப சந்திராஷ்டமத்தில் அப்படிலாம் போகாது. ஆகவே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மை பற்றி புறம் சொல்லுபவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டிய வாரமாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அமையுமே தவிர வேற எந்த அளவுலையும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிநாதன் கூட ஒரு வலிமையான அமைப்பில் 10ஆம் இடத்துல நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுன்னு சொன்னால், இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு போவது, 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பது என்பது எதிர்பாராத நல்லவைகளை அமைக்கக்கூடியது. முதல்ல ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் பரவாயில்ல இப்படிலாம் பயந்ததை விட டக்குன்னு நல்லதாக தான் நடந்து போச்சுங்க என்கின்ற மாதிரி முதலில் மனக்கவலை பிறகு நன்மைகள் என்கின்ற அமைப்பு இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. குழந்தைகளை பற்றி கவலைகள் சில பேருக்கு இருக்கும். சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குதே, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டும் இது இப்படி இல்லாமல் இருக்கே என்கின்ற மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டு. ஆயினும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம் விருச்சிகத்தினர் எல்லோருக்கும்.